ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை நான் ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றத்தான் வந்துள்ளேன். அதனால் தயவு செய்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். ஒரு நபரால் உனக்கு ஆபத்து, அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றவே வந்துள்ளேன். அதனால் சற்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முழுமையாக கேட்டு புரிந்து கொள். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், மற்றவனுக்கு வேறொரு விஷயம் பிடிக்கும். ஆனால் நீ என்ன நினைப்பாய்? உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு சமயம் நீ யோசிப்பதுதான் சரி, உன்னுடைய ஆசைகளை நடத்துவதுதான் சரி. இன்னொரு சமயம் நம் இத்தனை நாள் யோசித்து செய்தோம், எல்லாம் நன்றாக முடியாது, அதனால் மற்றவன் யோசித்து வசதியாக இருப்பவன் சொன்னால் அதை செய்வோம் என்று தோன்றும். ஆனால் இதில் முதல் நீ யோசிக்கிறாய் பார், அதுதான் சரி. இரண்டாவதாக யோசிப்பது தவறு. ஒரு நபர் உன்னை நன்றாக ஏமாற்றுகிறான். சொல்ல போனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், நீ இது செய், அதை செய், நீ உன்னுடைய விஷயத்தை நீ செய்ய வேண்டாம், நீ எப்பொழுதும் உனக்கு பிடித்ததை செய்யாதே, நான் என்ன சொல்கிறேனோ அதை செய், நான் இப்படித்தான் வளர்ந்தேன், நான் இப்படித்தான் செய்தேன் என்று அவனுடைய ஆசைகளையும் அவன் என்னென்ன செய்ய போகிறானோ அதை உன் மீது பார்த்து அதற்கு பிறகு அது வெற்றியாக இருந்தது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிறான். உன்னை அவன் எப்படி வைத்திருக்கிறான் என்றால் ஒரு பொம்மை. அந்த பொம்மை இவன் சொல்வதை அது கேட்கும். அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய மனதில் ஒரு பயம் இருக்கிறது. இந்த விஷயத்தை செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாமா என்று ஒரு விஷயம் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அதை உன்னுடைய வாழ்க்கையில் செயலாக்குகிறான். இதை நீ செய்யேன், இதை உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றி விடுவாய் என்று சொன்னால் நீ அதை செய்கிறாய். அது செய்து ஒன்று வெற்றியடைந்தால் அதை திருப்பி அவனுடைய வாழ்க்கையில் செய்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியானதென்றால் தப்பித்தோம் அப்பா என்று ஓடிவிடுகிறான். இப்படி அவன் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு தேவைப்படுவதற்கு உபயோகப்படுத்தி கொண்டும் ஒரு நபராக இருக்கிறான் உன் வாழ்க்கையை. அதனால் எப்பொழுதும் நான் ஒன்று சொல்வது, உன்னுடைய வாழ்க்கையை யாருடைய கையிலும் ஒப்படைக்காதே. அவனவன் இஷ்டத்திற்கு விளையாண்டு விடுவான். அவனுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னோட்டமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். அதில் செய்யலாமா வேண்டாமா என்று உன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து அவன் விளையாடுகிறான். அதை தெரியாமல் அவன் வசதியாகத்தானே இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகரமாகத்தானே இருக்கிறது என்று அவனுடைய ஆசைகள் என்னவோ அதை உன் வாழ்க்கையில் நீ செய்து பார்க்கிறாய். அதனால்தான் நீ தோற்று போகிறாய். உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ, உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகள் என்ன செய்ய சொல்கிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்து விடுவாய். நீ எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பி 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 எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சரியாக செய்வதே கிடையாது. எல்லா நாளுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாயே தவிர யோசிப்பது மட்டும்தான் நீ. ஆனால் உன் வாழ்க்கையில் செய்யலாமா வேண்டாமா என்பதெல்லாம் நீ முடிவெடுப்பதே கிடையாது. வேறொருவன் கையில் ஒப்படைத்து விடுகிறார் உன்னுடைய வாழ்க்கையை. உன்னுடைய வாழ்க்கை நீதான் முடிவெடுக்க வேண்டும். உனக்கு ஏதாவது பிடிக்குமா? உன் வாழ்க்கையில் செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? அதை நீதான் செய்ய வேண்டும். அடுத்தவன் கையில் ஒப்படைத்து விட்டு அடுத்தவன் இதை செய், அடுத்தவன் இதை சொன்னான் என்று செய்வது வாழ்க்கையே கிடையாது. அது போன்ற ஒரு நபர் உன்னை எப்பொழுதும் சுற்றி கொண்டு இதை செய், நீ யோசித்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கூட இல்லை இல்லை இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது, நான் சொன்னதை செய் என்று உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டே இருக்கிறான். புரிகிறதா? நம்பு. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் உனக்கே புரிய வரும். அன்று சாய் சொன்னாரே அது இதுதானோ என்று உனக்கு புரிய வரும். அது போல விஷயத்தை தான் நான் சொல்வேன். வாழ்க்கையில் யார் யார் எப்படி என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரையுமே புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு எதற்கு? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் செய்ய வேண்டுமா? தாராளமாக செய். அதில் நல்லதோ கெட்டதோ நீதான் பார்க்க போகிறாய். அதனால் உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் நீ எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் தாண்டிவிட முடியும். அது உன் மீது நம்பிக்கை இருந்தால்தான். உனக்கு ஒரு நீச்சல் தெரியாது என்று வைத்துக்கொள். உனக்கு நீச்சலே தெரியாது. நீ திடீரென்று ஒரு தவறி ஒரு குளத்தில் விழுந்து விடுகிறாய். அந்த குளத்தில் இருக்கும் எல்லா விஷயமும் எப்படி தோன்றும்? ஒன்று நம்பிக்கை இருந்தால் எப்படியோ தத்தி தத்தி அந்த தண்ணியை அடித்து அடித்து மேலே வந்து விடுவார். அதுவே நமக்கு தான் நீச்சலே தெரியாது, நமக்கு தான் ஒன்றுமே புரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மால் எப்படி ஏற முடியும் என்ற சந்தேகம் இருந்தால் அந்த தண்ணிக்குள் நீ
புதைந்து விடுவார். அதுவே நம்பிக்கை இருந்தது என்றால் உனக்கு நீச்சலே தெரியாவிட்டாலும் அங்கு நிறைய சுழல்கள் வந்து உன்னை அமக்கினாலும் ஏதோ ஒரு வேர் உன் கண்ணுக்கு தெரியும். அந்த வேரை பிடித்து நீ மேலே ஏறி விடுவாய். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. உன்னால் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் நிச்சயம் நீ முன்னேறுவாய். நம்பிக்கை இல்லை என்றால் முன்னேற முடியாது. அதுபோல உன்மீது நம்பிக்கை, உன்மீது ஒரு தைரியத்தை வைக்காமல் வேறொருவன் மீது தைரியத்தை வைத்தால் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியாது. உன் மீது நம்பிக்கை வை. ஒரு சின்ன விஷயம், உனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பக்கத்தில் ஒரு கிண்ணம் இருக்கிறது, அதை நவுத்தி வைக்க வேண்டும் என்றால் உன்னால் முடிந்தால்தான் நவுத்தி வைப்பாய். முடியாதுன்னா நவுத்தி வைக்க மாட்டாய். ஆனாலும் முடியாமல் இருந்தால் கூட, உன் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தால் கூட உன்னால் முடியும் என்று நினைத்தால் அந்த கிண்ணத்தை நீ நவுத்தி வைக்கலாம். அதுவே நீ நன்றாக இருந்தால் அந்த கிண்ணத்தை நவுத்தி வைக்கக்கூடாது என்றால் நவுத்தி வைக்க மாட்டாய். எல்லாம் மனம்தான். அதனால் உன் மனதில் என்ன தோன்றுகிறதை செய். ஒருவன் கையில் வாழ்க்கையை ஒப்படைக்காது. முக்கியமாக ஒருவன் சொல்வான் எப்பொழுதும், என்னிடம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய், என்னிடம் ஏதாவது இருந்தாலும் சொல்லிவிட்டு செய், நான் பார்த்துக்கொள்கிறேன். அவனை நம்பாது. ஏனென்றால் அவன் உன் வாழ்க்கைக்குள் விளையாடுவதற்காக தயாராக இருக்கிறான். உன்னுடைய யோசனைகள் எல்லாம் அவனுடைய யோசனைகளாக எடுத்து அவன் வாழ்க்கையில் செய்வான். உன்னை செய்ய விட மாட்டான். எது செய்ய போனாலும் முதலில் யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக செய். அப்பொழுதுதான் வெற்றி அடைவாயே தவிர தேவையில்லாமல் ஏதேதோ விஷயத்தை எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லி தேவையில்லாமல் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் சோர்ந்து எப்பொழுதும் இப்படியே இருக்காது. இது வாழ்க்கையே கிடையாது. இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையே கிடையாது. நிதானத்தோடு இரு. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எல்லா விஷயத்திலும் இருந்து நீ தப்பித்தாய். நிச்சயமாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையிலிருந்தும் தப்பிப்பாய். இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத எவனவனுடைய கையிலேயோ நண்பன், உறவு, இதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையே இல்லாத ஒன்று. நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாவற்றையும் உன்னால் சுலபமாக கடந்துவிட முடியும். இந்த சாயாகிய நான் உனக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவேன். ஆனால் அதுவே என்னை அலட்சியம் செய்யும் பொழுது நான் என்ன செய்வேன்? கண்டுகொள்வேனா உன்னை? என்னை யார் மதித்து என்னிடம் வந்து இதை செய்கிறேன் சாயி, எனக்கு காப்பாற்றுங்கள், இதை நான் செய்ய வேண்டுமா சாயி என்று அன்போடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். புரிகிறதா? எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் அழாதே, சந்தோஷமாக முடிவெடு. அதுபோல ஒரு யோசனை உனக்கு வருகிறது என்றால் முதலில் ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பற்றி சிந்திக்காமல், வாழ்க்கை இப்பொழுது ஒரு புதிதான ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டது, வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கைக்கு நீ வந்தாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் மறைந்து உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாய். இந்த சாயாகிய நான் எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருந்து உன்னை தூக்கி விடுவேன். நீ எந்த பாதாளத்திற்குள் இருந்தாலும் உன்னை தூக்கி நான் கைப்பிடித்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்த்துவேன். நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நானே உனக்கு எல்லாவற்றையும் காமிப்பேன். எந்த ஆணாலும் எந்த பெண்ணாலும் எந்த ஒரு உறவாலும் உனக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இந்த சாயாகிய நான் உன்னை காப்பாற்றி எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வேன். நான் எப்பொழுதும் உனக்குள் இருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை. நம் இருவரும் ஒரு நல்ல தகப்பன், நல்ல பிள்ளை, அந்த உறவில் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தகப்பனாகிய நான் நிச்சயமாக எல்லா நிலையிலும் இருந்து உனக்கான உதவிகளை செய்வேன். கவலை மட்டும் என்றும் படக்கூடாது. தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் நான். ஓம் சாய்ராம்.